இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம்னா ப்ராப்ளம் ஆன் நம்பர்ஸ். சார் என்ன சார் இந்த டாபிக், இப்படி ஒரு டாபிக் இருக்காதான் இருக்குது, எப்படி சார் இந்த டாபிக்? ஒன்றும் கிடையாது. போன வருஷம் குரூப் 4ல கேட்டாங்களா ஒரு கொஸ்டின், ஒரு புத்திசாலி மனிதன் 3 மூட்டை வச்சிருந்தாங்க, ஒவ்வொரு மூட்டையிலும் 30 மாம்பழம் இருந்துச்சு, 30 சுங்கச்சாவடி இருந்துச்சு, ஒரு கொஸ்டின் கேட்டாங்களா? அதுக்கு முன்னாடி 100ல் 10 எத்தனை முறை கழிப்பீர்கள் கேட்டாங்களா? இந்த மாதிரி பேசிக் கொஸ்டின், அதாவது 6வதுல இருந்து நம்ம படிச்சிருக்கோம் மேக்ஸ், ஐயா அதுல பேசிக்கான கொஸ்டின், அதாவது நம்பர்ஸ் வச்சு கேட்கிற கொஸ்டின், எண்கள் வச்சு. தமிழ்ல சொல்லணும்னா அல்ஜிப்ரா அப்படின்னு சொல்லுங்க, இயற்கணிதம் அப்படின்னு சொல்லுவோம். ஐயா இயற்கணிதம் ஒரு டாபிக் இருக்குது. இந்த இயற்கணிதம்ங்கிறது என்னது? எல்லா மாடல் சம்ஸும் இருக்கும், அதை வந்து ஈக்குவேஷனா சால்வ் பண்றதா இயற்கணிதம். இதுதான் நம்மளால பேசிக். ஓகேவா? மேக்ஸ்ல அடிப்படை. இதுக்கு வந்து மெத்தடோ ப்ரொசீஜராலாம் இருக்காது, ஒவ்வொரு கொஸ்டின் ஒரு மாதிரி இருக்கும். நம்ம படிச்ச பேசிக் நாலேஜ் வச்சு அட்டன் பண்ற கொஸ்டின் தான் இது. ஓகேவா? அப்ப இந்த கொஸ்டின் வந்தாலே எல்லாருக்கும் ஒரு ட்விஸ்டட் தான். ஏன்னா எல்லா வருஷமும் இந்த கொஸ்டினை யாருமே மார்க் எடுக்கிறது கிடையாது. எப்பயுமே குரூப் 4 குரூப் 2ல முக்கியமா ட்விஸ்டடான டாபிக் இதுதான். ஓகே, இப்ப கூட குரூப் 4ல ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க, a = b = c, a = b = not c அப்படின்னு ஒரு கொஸ்டின் தான். அது இந்த டாபிக் தான் வரும். அப்ப எண்கள் தொடர்பான கணக்குகள், எண்கள்னா நம்ம அடிப்படை கணிதத்தை வச்சு கேட்கிற கொஸ்டின்ஸ். இதுக்கு மெட்டீரியலோ கொஸ்டினோ எல்லாம் கிடையாது, ஜென்ரல் கொஸ்டின் தான் எல்லாமே. ஓகே, ஜென்ரலா கேட்பாங்க. நம்ம நாலேஜ் வச்சு அந்த பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட்ல அங்க அந்த எக்ஸாம் ஹால்ல நம்ம என்ன பண்ணோம், சால்வ் பண்ணோம். அதுதான் கான்செப்ட். அப்ப இன்ன வரைக்கும் ஒரு 2020ல இருந்து 25 82 எக்ஸாம் கேட்டிருக்காங்க. 82 எக்ஸாம்ல இருந்து ஒரு 75 கொஸ்டின் இருக்குது. ஓகே, அதான் நம்ம கொடுக்குறோம். இதுல இருந்து கொஸ்டின் வரலாம், இல்ல புதுசாவும் கிரியேட் பண்ணலாம். ஆனா ஐடியா உங்களுக்கு கிடைச்சிரும். இந்த மாடல் சம்ஸ் தான் இப்படிதான் போகணும்னு நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அதை வச்சு நம்ம சால்வ் பண்ண வேண்டியதான். இதுதான் ப்ராப்ளமான நம்பர்ஸ். ஸ்கூல் புக்ல பாத்தீங்கன்னா 6வதுல இருந்து 10வது வரைக்கும் அல்ஜிப்ரான்னு ஒரு டாபிக் இருக்கு, இயற்கணிதம் அப்படின்னு ஒரு டாபிக் இருக்கு. அதுல இருக்க சம்ஸ் தான். ஓகே, கிளியரா ஃபர்ஸ்ட் இந்த டாபிக்கோட கண்டென்ட் உங்களுக்கு தெரியும், ஃபர்ஸ்ட் என்னன்னு தெரியும். ஓகே, சரி இப்ப பார்க்கலாமா? சம்ஸ் பார்க்கலாமா? பாருங்க, 3 அடுத்தடுத்த எண்களின் கூடுதல் 87, அவற்றில் பெரிய எண்ணை காண்க. Sum of consecutive numbers, sum of consecutive number is 87. Find the greatest number அப்படின்னு கேட்கறாங்க. ஓகேவா? Sum of the consecutive number is 87 சொல்றாங்க. consecutive number என்னது? தொடர்ச்சியான எண்கள். அப்பனா consecutive வந்தாலே, தொடர்ச்சியான எண்கள் வந்தாலே நீங்க இதான் ப்ரொசீஜர், x x + 1 x + 2. அப்ப எத்தனை நம்பர் இருக்கோ அத்தனை நம்பர் அப்படியே போட்டுக்கிட்டே போக வேண்டியதான். நமக்கு 3 நம்பர் சொல்லிட்டாங்க. அப்ப x x + 1 x + 2 தான். இதோட கூடுதல் தான் கொடுத்துருக்காங்க. எவ்வளவு? 87. அப்ப 1 2 3x 3x + 3 = 87. இந்த +3 அந்தாண்ட போயிடுச்சுன்னா மைனஸ் ஆயிடும். அப்ப 84. அப்ப x = என்ன வரும் பாருங்க, 2 3 6 8 3 24. அப்ப x ஓட வேல்யூ கண்டுபிடிச்சோமா, இது எடுத்துட்டு போயிட்டு இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். அவ்வளவுதான். பாருங்க, ஃபர்ஸ்ட் நம்பர் அப்ப 28, அடுத்த நம்பர் என்னது 29, அடுத்த நம்பர் என்னது 30. நமக்கு என்ன क्वेश्चन கேக்குறாங்கன்னா மிகப்பெரிய எண் கேக்குறாங்க. அப்ப மிகப்பெரிய எண் என்னது 30. மிகப்பெரிய எண் என்னதுமா 30. அவ்வளவுதான். புரியுதா பசங்க? அப்ப தொடர்ச்சியான எண்கள், ஓகே, கன்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ், ஓகே அப்படின்னு வந்தாலே இதான் ப்ரொசீஜர். கிளியரா பசங்க? ஓகே, இப்ப அடுத்த 2வது சம் பார்க்க போறோம். அடுத்தடுத்த ஒற்றை எண்கள். இப்ப என்ன பார்த்தோம் போன சமயம்? தொடர்ச்சியான எண்கள். இப்ப என்ன பார்க்க போறோம்? அடுத்தடுத்த ஒற்றை எண்கள்னு பார்க்க போறோம். அப்ப ஒற்றை எண்கள்லாம் எப்படி சார் வச்சுக்கணும் ப்ரொசீஜர் அப்படின்னா, x x + 2 x + 4 இப்படி வச்சுக்கணும். ஓகே, x x + 2 x + 4 x + 6 இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். அப்ப அடுத்தடுத்த ஒற்றை எண்களையும் கூடுதல் 3 எல்லாத்தையும் கூட்டினாலும் 285. அப்ப 1 2 3 3x 6 = 285. இந்த பிளஸ் ஆர் அந்தாண்ட போச்சுன்னா மைனஸ் ஆயிடும். அப்ப 279. கரெக்ட்டுங்களா? அப்ப x = என்ன வரும்? 9 3 27 3 3 9. அப்ப x ஓட வேல்யூ நமக்கு என்ன கிடைக்கும்? 93 கிடைக்கும். சப்ஸ்டிட்யூட் பண்ணலாமா? 93 95 99. நமக்கு என்ன क्वेश्चन? கிரேட்டஸ்ட் நம்பர். அப்ப ஆன்சர் அது 99. அவ்வளவுதான். அப்ப தொடர்ச்சியான எண்கள்லாம் x x + 1 x + 2. ஒற்றை எண்கள் அப்படின்னா x x + 2 x + 4 ரெண்டு ரெண்டா போயிட்டே இருக்கும். ஓகேவா? கிளியரா? புரியுதாமா? ஆட் நம்பரா? என்னப்பா ஆட் நம்பரு? சதீஷ்குமார், என்ன ஆட் நம்பர்? கிளியரா மன்சமே? புரியுதா?
93 95 சாரி 97 சாரிப்பா 93 95 97 93 93 plus 2 95 93 plus 4 97 ஓகே மாத்திக்கோங்க 97 ஓகே 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 இப்போ அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம்? அப்ப தொடர்ச்சியான எண்கள் பார்த்துட்டோம், ஒற்றை எண்கள் பார்த்துட்டோம். இப்போ நம்ம அடுத்து என்ன பார்க்க போறோம்? இரட்டைப்படை எண்கள். அப்ப நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஒற்றைப்படை எண்கள்னாலும் சரி இரட்டைப்படை எண்கள்னாலும் ஒரே கான்செப்ட் தான். என்ன கான்செப்ட்? எக்ஸ், எக்ஸ் பிளஸ் 2, எக்ஸ் பிளஸ் 4, எக்ஸ் பிளஸ் 6. ஓகேவா? அப்ப ஒற்றைப்படை எண்கள்னாலும் சரி இரட்டைப்படை எண்கள்னாலும் சரி ஒரே கான்செப்ட் தான். ஓகேவா? அப்ப 4 எண்கள் கொடுத்துருக்காங்க. அப்ப 4 நம்பர் போட்டாச்சா? எல்லாத்தையும் கூட்டினா என்னவா? 1 2 8 4. அப்ப 1 2 3 4 எக்ஸ் பிளஸ் 6 10 12 ஈக்குவல் டு 1284. இந்த பிளஸ் 12 அந்தாண்ட போயிட்டா மைனஸ் ஆயிடும் 1272. அப்ப எக்ஸ் ஈக்குவல் என்ன வரும்? 4 3 12 1 4 4 8 4 32. அப்ப எக்ஸ் ஆட வேல்யூ 418. சப்ஸ்டிட் பண்ணலாமா? அப்ப 418 418 பிளஸ் 2 420 420 சாரி 418 பிளஸ் 4 422 418 பிளஸ் 6 424. ஓகேவா? அவ்வளவுதான் ஆன்சர். நமக்கு கிரேட்டஸ்ட் நம்பர் கேட்கறாங்க. அப்ப கிரேட்டஸ்ட் நம்பர்னா 424. கிளியரா? 97 மாத்திட்டோமா? 97 மாத்திட்டேன். போன சம் மாத்திட்டோமா? மாத்திட்டேன். 93 93 plus 2 95 93 plus 4 97. ஓகே, அப்ப இப்ப 3 கான்செப்ட் பார்த்துருக்கோம். ஓகே, அப்ப இந்த 3 கான்செப்ட் உங்களுக்கு கிளியரா இருக்கணும். என்னன்னது? 324 மிஸ்டேக் பண்ணிட்டோமா? சாரிப்பா. 3 4 12 1 4 4 8 32. அப்ப அப்படியே மாத்திக்கோங்க. இதை 400 பேர்ல 300 போட்டுங்க. 318 320 322 324 300 300 300. ஓகே, 3 போட்டுக்கோங்க. 318 320 322 324. ஓகே ஓகே ஓகே, மாத்திக்கோ மாத்தி 318. ஓகேவா? 318 320 322 324. அப்ப நம்ம 3 கான்செப்ட் பார்த்திருக்கோம். என்னன்னது? ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம்? தொடர்ச்சியான எண்கள், ஒற்றைப்படை எண்கள், இரட்டைப்படை எண்கள். ஓகேவா? கிளியரா? 3 சம் புரியுதாமா? புரியுதா? 3 சமம். அப்ப 3 சம் வந்தா என்ன கான்செப்ட் தெரியுதா? தொடர்ச்சியான எண்கள்லாம் எக்ஸ், எக்ஸ் பிளஸ் 1, எக்ஸ் பிளஸ் 2. ஒற்றை எண்கள்னாலும் சரி இரட்டை எண்கள்னாலும் சரி இதான். எக்ஸ், எக்ஸ் பிளஸ் 2, எக்ஸ் பிளஸ் 4, எக்ஸ் பிளஸ் 6 இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். ஓகே, கிளியரா? போலாமா? அடுத்த ஓகே, 3 சம். அடுத்து 4வது சம். ஓகே, அடுத்து 4வது சம். இது ஒரு ஈக்குவேஷன் வச்சு கேட்டிருக்காங்க. m மற்றும் n முழு எண்கள், mn are whole numbers, then find the value of m minus 1 power n plus 1 கொடுத்திருக்காங்க. ஓகே, இதோட வேல்யூ கேட்கறாங்க. இதை சால்வ் பண்ணா என்ன வரும்? அப்ப இதை சால்வ் பண்ணா நமக்கு m ஓட வேல்யூ n ஓட வேல்யூ தெரியும். அப்படிதானே? தெரிஞ்சாதான் சால்வ் பண்ண முடியும். அதுக்கு தான் இங்க ஒரு க்ளூ கொடுத்திருக்காங்க. பாருங்க, m பவர் n ஈக்குவல் டு 121 கொடுத்துருக்காங்களா? அப்ப இந்த 121 எப்படி மாத்தலாம்? m பவர் n ஈக்குவல் டு 11 ஸ்கொயர்னு மாத்தலாம். அப்ப m ஓட வேல்யூ 11, n ஓட வேல்யூ 2. ஓகேவா? அப்ப பாருங்க, 11 minus 1 n plus 1 2 plus 1 equal to 10 power 3. அப்ப 10 power 3 னா 1000. 10 power 3 னா என்னது? 1000. கிளியரா? அடுத்து 5வது சம். பகா காரணிகளின் எண்ணிக்கை காண்க. டோட்டல் நம்பர் ஆஃப் பிரைம் ஃபேக்டர். ஓகே, அப்ப பிரைம் நம்பர் அப்படின்னா உங்களுக்கு தெரியும். பகா எண்கள் அப்படின்னா என்னது? ஒன்னாலையும் தன்னாலையும் வகுப்புறதா என்னது? பகா எண்கள். அப்படிதானே? அப்ப ஒண்ணுங்கிறது என்னது? பகு எண்ணும் கிடையாது, பகா எண்ணும் கிடையாது.
ஓகேவா? அப்ப இந்த 2 3 5 7 11 13 17 19 இந்த மாதிரிலாம் வருதா இல்லையா? இதுதான் அது பிரைம் நம்பர் நம்ம சொல்லுவோம். அதாவது அந்த டேபிள் அப்புறம் 1வது டேபிள் இதுல மட்டும் தான் அது டிவைட் ஆகும். சரி, ஓகே. அப்ப இப்படி ஒரு நம்பர் கொடுத்துட்டு பகா எண்களின் எண்ணிக்கை அப்படின்னு கேட்பாங்க. பகா எண்களின் எண்ணிக்கை அப்படின்னு கேட்பாங்க. அப்படி கேட்டாங்கன்னா எப்படி சார் போடுறது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்க நம்பர்லாம் பகா எண்களாம் கரெக்டா செக் பண்ணணும். ஓகே, செக் பண்ணலாமா? இங்க பாருங்க, 3 பகா எண், 5 பகா எண், 2 பகா எண், 7 பகா எண். ஆனா 10ங்கிறது பகா எண் கிடையாது. அப்ப அந்த 10 என்ன பண்ணணும்? பகா எண்ணா மாத்தணும். ஓகேவா? பாருங்க, அப்ப எப்படி எழுதலாம்? 3 × 5 12, 2 × 7 10. இந்த 10 எப்படி மாத்தலாம்? 2 × 5 மாத்தலாமா? இப்ப பாருங்க, எல்லாமே பகா எண்கள் வந்துருச்சா? அப்ப அடுக்கு விதி எப்படி? இந்த 3க்கு 12 பொதுவானது, இந்த 5க்கு 12 பொதுவானது. அது இப்ப பிரிச்சு எழுதலாமா? 3 அடுக்கு 12, 5 அடுக்கு 12. இங்க அதே மாதிரி 2 அடுக்கு 10, 7 அடுக்கு 10. இங்க அதே மாதிரி 2 அடுக்கு 25, 5 அடுக்கு 25. இல்லையாச்சா? ஒண்ணும் கிடையாது. பகா எண்களின் எண்ணிக்கைனா இந்த பவர்ல இருக்குல்ல நம்பர், இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி போடணும், அவ்வளவுதான். 25 25 50. 10 10 எவ்வளவு? 20. 12 12 எவ்வளவு? 24. இந்த பவர்ல இருக்கிற நம்பர்லாம் ஆட் பண்ணி போட்டா அதான் பகா எண்களின் எண்ணிக்கை. அப்ப மொத்தம் 94 நம்பர்ஸ் இருக்குன்னு அர்த்தம். அவ்வளவுதான். புரியுதா? ஓகே, கிளியரா? அடுத்த கொஸ்டின், 6வது கொஸ்டின். ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க, இஸ் டிவைடட் பை 11 அப்படிங்கும்போது அந்த இடத்துல என்ன சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படிங்கிறாங்க. அப்ப நமக்கு 11ஆல டிவைட் ஆகிற கான்செப்ட் நமக்கு தெரியும். 11ஆல டிவைட் ஆகிற கான்செப்ட் என்னது? இப்போ ஒரு நம்பர் இருக்கு அப்படின்னா, இப்படி ஒரு நம்பர் இருக்கு அப்படின்னா 11ஆல டிவைட் ஆகுதுன்னா என்னது? ஒன்று விட்ட ஒன்று எண்கள், ஆல்டர்னேட் நம்பர்ஸ்லாம் ஆட் பண்ணும் போது, ஆட் பண்ணி மைனஸ் பண்ணும் பொழுது ஒன்னு 0 வரணும், இல்லைன்னா 11 வரணும். என்ன பண்ணும்? ஆல்டர்னேட் நம்பர்ஸ்லாம் என்ன பண்ணும்? கூட்டி டிஃபரன்ஸ் எடுக்கும்போது என்ன வரும்? நமக்கு ஒன்னு 0 வரணும், இல்லை 11 வரணும். அப்படி வந்துச்சுன்னா அது 11ஆல டிவைட் ஆகும்னு அர்த்தம். கரெக்டுங்களா? இப்ப பாருங்க, 6 10 13. இந்தாண்ட கூட்டுங்க, 5 7 8 தான் இருக்கு. டிஃபரன்ஸ் என்ன வரும்? 5ன்னு வரும். அப்ப இது 11ஆல டிவைட் ஆகாது. அப்ப 11ஆல டிவைட் ஆகும்னா அது டிஃபரன்ஸ் எடுத்து வர ஆன்சர் என்ன இருக்கணும்? 0ல இருக்கணும், நான் 11ல இருக்கணும். ஓகேவா? சரி, அப்ப இங்க கொடுத்துருக்க நம்பர் வந்து 11ஆல டிவைட் ஆகுங்கிறாங்க. அப்ப இந்த இடத்துல ஏதோ ஒரு நம்பர் போடணும் அப்படிங்கிறாங்க. ஓகேவா? அது என்ன நம்பர்? அதுதான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். சரி பாருங்க, கொடுத்துருக்க நம்பர் என்னது? 97215. இந்த இடத்துல நமக்கு தெரியாது, 6. ஆல்டர்னேட் நம்பர் பாருங்க, 1 2 3. இது பாருங்க 1 2. இப்ப எல்லாம் தனித்தனியா கூட்டலாமா? 9 2 11 16 22. ஓகேவா? 9721 ஸ்டார்ஸ். கரெக்ட் தானே? 9 11 16 22. ஓகேவா? 7 8 அந்த இடம் நமக்கு தெரியாது. அப்ப 8 பிளஸ் எக்ஸ்ன்னு இருக்கு. 8 பிளஸ் எக்ஸ்ன்னு இருக்கு. அப்ப இங்க இடத்துல என்ன போட்டா நமக்கு டிஃபரன்ஸ் வந்து 0 வரணும், இல்லைன்னா 11 வரணும். 0 வரணும், என்ன வரணும்? 11 வரணும். சரிங்களா? ஆப்ஷன் மெத்தட் தான், ஆப்ஷன் வைக்கல. ஓகே, ஆப்ஷன் இருந்து தான் போடணும். இருந்தாலும் உங்களுக்கு கான்செப்ட் புரியணும்ல, 11ஆல டிவைட் ஆகுதுன்னா என்னன்னு தெரியணும்ல. ஓகே, அப்ப பாருங்க, இந்த இடத்துல 3 போட்டோம்னு வச்சுங்களேன். என்ன பண்ணா 3 போட்டோம்னா, இப்ப ஆப்ஷன் என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா 0 1 2 3 இப்படி கொடுத்துருப்பாங்க. ஓகே, 0 சப்ஸ்டிட் பண்ணுங்க, 8ன்னு வரும். 22ல 8 போச்சுன்னா 13, டிஃபரன்ஸ் தப்பு. 1 சப்ஸ்டிட் பண்ணுங்க, 9ன்னு வரும். 22ல 9 போச்சுன்னா 13, டிஃபரன்ஸ் தப்பு. 2 சப்ஸ்டிட் பண்ணுங்க, 8 2 10. 22ல 10 படிச்சுன்னா அவளுக்கு மீதி 12ன்னு வரணும். ஆனா நமக்கு 0 இல்லது 11 தான் வரணும். அப்ப பேலன்ஸ் என்ன இருக்கு? 3 இருக்கு. அப்ப இந்த இடத்துல எக்ஸுக்கு 3ன்னு சப்ஸ்டிட் பண்ணா நமக்கு என்ன வரும் பாருங்களேன்? 22ல 11 போயிடுச்சு அப்படின்னா 11 வந்துருச்சா? அப்ப இந்த இடத்துல 3 போட்டோம்னா நமக்கு 11ஆல டிவைட் ஆகும். அப்ப இந்த மாடல் கொஸ்டின் வந்தாலே ஆப்ஷன்ல இருக்க நம்பர் ஒன்னொன்னா எடுத்து சப்ஸ்டிட் பண்ணணும். ஓகேவா? அப்ப இதே மாதிரி 11 தான் கேட்பாங்கன்னா 11 கிடையாது, வேற நம்பர்லாம் கேட்பாங்க. 7 கேட்கலாம், 6 கேட்கலாம், 4 கேட்கலாம், 2 கேட்கலாம். ஓகேவா? அப்ப உங்களுக்கு என்ன தெரியணும் அப்படின்னா, இந்த வகுபடும் தன்மை ரூல் தெரியணும், டிவிசிபிலிட்டி ரூல் தெரியணும். டிவிசிபிலிட்டி ரூல் உங்களுக்கு தெரியணும். இது வந்து 6வது புக்ல ஒரு பக்கமா கொடுத்துருப்பாங்க. 6வது புக்லயே கொடுத்துருப்பாங்க இன்ட்ரோவே.
ஓகே, இதை நீங்க பார்த்து வச்சுக்கணும். இப்ப 2ஆலனா என்ன டிவைட் ஆகணும், 3னா எப்படி டிவைட் ஆகணும், அப்ப இந்த டிவிசிபிலிட்டி ரூல் தெரியும். தெரிஞ்சுன்னா இந்த மாதிரி சம்ஸ் எல்லாம் போட்டுடலாம். ஓகேவா, புரியுதுங்களா, கிளியரா? போலாம் அடுத்த. அடுத்து 7வது சம். ஓகேவா, 7வது சம். இப்போ ஒரு பெரிய நம்பர் கொடுத்துட்டு யூனிட் டிஜிட் 1வது இலக்கம் எண் என்ன அப்படின்னு கேட்கறாங்க. என்ன கேட்கறாங்க? 1வது இலக்கம் எண். அப்ப 1வது இலக்கம்னா நமக்கு என்னன்னு ஃபர்ஸ்ட் தெரியணும். இப்படி ஒரு நம்பர் இருக்கு அப்படின்னா இதுதான் 1வது இலக்கம் சொல்லுவோம் நம்ம. ஓகே, யூனிட் டிஜிட்னு சொல்லுவோம். அதாவது தமிழ்ல சொல்லுவோம்ல 1, 10, 100, 1000, 10,000, 1s, 10s, 100, 1000, 10,000 சொல்லுவோமா இல்லையா? அப்ப இந்த லாஸ்ட் நம்பர் தான் என்னது? யூனிட் டிஜிட்னு அர்த்தம். ஓகேவா? அப்ப இப்படி ஒரு நம்பர் கொடுத்துட்டு 1வது இலக்கம் என்ன அப்படின்னு கேட்கறாங்க அப்படின்னா நீங்க எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ண தேவை கிடையாது. ஓகேவா, இங்க பாருங்க, இந்த லாஸ்ட் டிஜிட் இருக்குல்ல, இந்த லாஸ்ட் டிஜிட் மட்டும் எடுத்துக்கோங்க. 4 × 8 × 7 × 3 இதை மட்டும் மல்டிப்ளை பண்ணுங்க. 4 8 எவ்வளவு? 32. 7 3 எவ்வளவு? 21. இப்ப இந்த லாஸ்ட் டிஜிட் எடுத்துக்கோங்க. 1 × 2 2. அவ்வளவுதான். அப்ப யூனிட் டிஜிட் என்ன வரும் அப்படின்னா 2 வரும். யூனிட் டிஜிட் என்ன வரும்? 2 வரும். அவ்வளவுதான், ஈஸியா கண்டுபிடிச்சாச்சு. புரியுதுங்களா? கிளியராமா? புரியுதா? அடுத்த கொஸ்டின். 2 அடுக்கு 10ல் பாதி எவ்வளவு? வாட் இஸ் த half of 2 power 10 அப்படின்னு கேக்குறாங்க. 2 அடுக்கு 10ல் பாதி எவ்வளவுன்னு கேக்குறாங்க. வாட் இஸ் த half of 2 power 10 கேக்குறாங்க. அப்ப நல்லா தெரியணும், 2 power 10 ஓட வேல்யூ நமக்கு தெரியணும். 2 power 10 ஓட வேல்யூ என்னது? 1024. 2 power 10 ஓட வேல்யூ எவ்வளவு? 1024. அப்ப இதுல பாதி எவ்வளவு? 512. அப்ப 512ங்கிறது என்னது? ஆன்சரு 2 அடுக்கு 9. அவ்வளவுதான். அப்ப இதோட ஆன்சர் என்னது? 2 அடுக்கு 9. கிளியரா? அடுத்து 9வது கொஸ்டின். இந்த மாதிரி வேல்யூ கொடுத்துருவாங்க. ஓகே, அந்த மாதிரி கொடுத்துட்டு மிக பெரியது எது, மிகச் சிறியது எது, ஏறு வரிசையில் எழுதுக, இறங்கு வரிசையில் எழுதுக, இந்த மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க. ஓகேவா? என்னது? மிக பெரியது எது, மிகச்சிறியது எது, ஏறு வரிசையில் எழுதுக, இறங்கு வரிசையில் எழுதுன்னு கேட்பாங்க. அப்ப எப்படி சார் போடுறது அப்படின்னா இந்த ரூட்டுக்கு வெளியே இருக்கிற நம்பர் மட்டும் பாருங்க. இங்க என்ன இருக்கு? 2 இருக்குது. எதுவுமே இல்லைன்னா என்ன மீனிங்? இது ஸ்கொயர் ரூட், அப்புறம் 2ன்னு அர்த்தம். 2 4 3 2 4 3. இதுக்கு எல்சிஎம் எடுக்குது. இதுக்கு எல்சிஎம் என்ன வரும் பாருங்க? 12 வரும். கரெக்டா? 12 தானே வரும். ஓகே, அப்ப பாருங்க √2. இங்க என்ன இருக்கு? வெளியே 2 இருக்கிறதா அர்த்தம். அப்ப இங்க 12 வரணும்னா என்ன பண்ணணும்? 6ஆல பெருக்கணும். அதை அப்படியே இங்க போடுங்க. ஓகேவா? 2 அடுக்கு 6 எவ்வளவு வரும்? 64. ஓகேவா? ரூட்லாம் அப்படியே இருக்கட்டும். ஓகேவா? அடுத்தது 4 3. இங்கே 12 வரணும், என்ன பண்ணும்? 3ஆல பெருக்கணும். அப்ப 3 அடுக்கு 3 3 அடுக்கு 3 எவ்வளவு? 27. அடுத்தது 4 4 அடுக்கு 3. அப்ப 4 அடுக்கு 3. ஓகே, என்ன வரும் பாருங்க? சாரி, 3 இருக்கா? 3 × 4. அப்ப 4 4 நாங்க என்ன வரும்? 4 நாங்க 16. 16 நாள் 64. 64 நாள் எவ்வளவு? 216. கரெக்டா? அப்ப இருக்குல்ல, எது பெருசு அப்படின்னா இதுதான் பெருசு. இதோட வேல்யூ என்னது? √4 3√4. அவ்வளவுதான். இருக்குல்ல, சின்னது எது? இதுதான். 2வது பெருசு இதுதான். அப்ப பெருசு எது கேட்டாலும் போட தெரியணும், சின்னது எது கேட்டாலும் போட தெரியணும், ஏறு வரிசையில் எழுதுன்னு கேட்டாலும் எழுத தெரியணும், இறங்கு வரிசையில் எழுது கேட்டாலும் அசெண்டிங் ஆர்டர், டிசெண்டிங் ஆர்டர், கிரேட்டஸ்ட் ஒன், ஸ்மாலஸ்ட் ஒன். புரியுதாமா இந்த கொஸ்டின் எல்லாருக்கும்? அப்ப இந்த மாடல் வந்துச்சுன்னா எப்படி போகணும்னு தெரியுதா? பாருங்க, தெரியுதானே? ஓகே, அடுத்த கொஸ்டின்.
15 நாட்களில் கார்குழலி ரூபாய் 1800 வருமானம் பெறுகிறார் எனில் 3000 எத்தனை நாட்களில் பெறுவார் அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப ஒண்ணும் கிடையாது, அப்படியே டிவைட் பண்ண வேண்டியதான். அப்ப 1800 ரூபாய 15ஆல டிவைட் பண்ணா ஒரு நாளைக்கு எவ்வளவு சம்பளம் நமக்கு கிடைச்சிடும். அப்ப டிவைட் பண்ணா நான் வருங்க, ஒரு 15 15 30, அப்ப 120 ரூபா ஒரு நாளைக்கு. அப்ப சம்பளம் எவ்வளவு? 3000. 3000 ஒரு நாளைக்கு 120 ரூபானா எத்தனை நாள்ல கிடைக்கும்? 0க்கு 0 அடிச்சிடலாமா? 2 12 24, மீதி 60, 5 12 60. அப்ப 25 நாள்ல கிடைக்கும். எத்தனை நாள்ல கிடைக்கும்? 25 டேஸ்ல கிடைக்கும். அவ்வளவு, வேற ஒண்ணுமே கிடையாது. பேசிக்கான கொஸ்டினா தான் இருக்கும். ஓகேவா? ஒரு சில கொஸ்டினா ட்விஸ்டடா இருக்கும், மற்றபடி எல்லாம் சால்வ் பண்ற மாதிரி தான் இருக்கும். ரொம்ப ட்விஸ்டடாலாம் இருக்காது. கிளியராமா? ஓகே. இதுவும் அதே மாதிரி கொஸ்டின் தான். எங்க இதுக்கு ஆன்சர் நீங்க பண்ணுங்க பாப்போம். 10 லட்சம் தேர்வர்கள் இவ்வாண்டு டிஎன்பிஎஸ்சி தேர்வு எழுதினா ஒவ்வொரு தேர்வு மையத்திலும் 1000 தேர்வுகள் எழுதினா எத்தனை தேர்வு மையங்கள் தேவை? ரொம்ப பேசிக்கான கொஸ்டின் தான். நீங்க ஆன்சர் பண்ணுங்க. நீங்க ஆன்சர் பண்ணுமா? ம் 1000. ஓகேவா? அவ்வளவுதான். சூப்பர்பா. அப்ப பாருங்க, 10 lakhs தான். 1s 10s 100 1000 10,000 lakhs 10 lakhs எவ்வளவு? 1000. 3 ஜீரோக்கு 3 ஜீரோ போயிடுச்சா? அப்ப எவ்வளவு தேவை? 1000 தேவை. அவ்வளவுதான். புரியுதா? அடுத்து 12வது கொஸ்டின். இதுவும் அதே மாதிரி தான். ஓகேவா? இதுவும் சொல்றீங்க, இதுக்கு ஆன்சர் பண்ணுங்க பாருங்க. ஒவ்வொரு பக்கத்திலும் 35 வரிகள் கொண்ட புத்தகத்தின் மொத்த பக்கங்கள் 120. ஒவ்வொரு பக்கத்திலும் 24 வரிகளாக இருந்தால் புத்தகத்தின் மொத்த பக்கங்களில் எத்தனையாக இருக்கும்? சேம் அதே மாடல் தான். ஓகேவா? போட்டு சொல்லுங்க பாப்போம் என்ன ஆன்சர்னு. இதுக்கு என்ன ஆன்சர் வரும்னு சொல்லுங்க. அதே கொஸ்டின் தான். என்ன யாருமே ஆன்சர் பண்ணல? 175. ஓகே, சூப்பர்பா. அப்ப மொத்தம் எத்தனை லைன் பாருங்க? 35 × 120. 0 0 70 35 0 0 7 5 12 பேலன்ஸ் பண்ண மொத்தம் 4200. ஓகேவா? இது எப்படி இருக்கணுமா? 24 வரிகள் இருக்கணுமா? அப்ப 24 டிவைட் பண்ணலாமா? என்ன வரும்? 2100 12. 3ஆல் அடிச்சா 700 4. 2ஆல் அடிச்சா 350 2. மறுபடியும் கேன்சல் பண்ணா 175. என்ன ஆன்சர் வரும்? 175. புரியுதுங்களா? அடுத்து 13வது சேம் அதே கொஸ்டினா. அப்படியே இதுக்கு ஆன்சர் பண்ணுங்க பார்ப்போம். போர் வீரர்களும் அவரது தலைவர்களும் அடங்கிய 1200 பேர்கள் புகை வண்டியில் பயணம் செய்கின்றனர். ஒவ்வொரு 15 வீரருக்கும் ஒரு தலைவர் உள்ளார் எனில் அந்த குழுவில் எத்தனை தலைவர்கள் உள்ளன? ஆன்சர் பண்ணுங்க பாப்போம். இதுக்கும் சேம் அதே தான். பாரு, தொடர்ச்சியா 4 கொஸ்டின் ஒரே மாதிரி கேட்டிருக்காங்க. ஜஸ்ட் மல்டிப்ளிகேஷன் பண்ணி டிவைட் பண்ணும், அவ்வளவுதான். சீக்கிரம் ஆன்சர் பண்ணுமா? பாருங்க, அரை மணி நேரம் ஆயிடுச்சு. 12 கொஸ்டின் தான் பார்த்துருக்கோம். எண்பது பேர். 80 75 சொல்லு பாப்போம். பார்க்கலாம் கரெக்டா சொல்றீங்களா?
80 75 80 இல்ல 75? ஆன்சர் 80 75 75 வரும். எப்படி 75 வரும்? இந்த கொஸ்டினை என்ன தப்பு பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியும், அதனால இந்த 2 ஆப்ஷன் நான் கேட்டேன். இதுல என்ன, நான் ஒரு லைன் புரிஞ்சுக்க மாட்டீங்க. என்ன லைன் புரிஞ்சுக்க மாட்டீங்கன்னா, நிறைய பேர் 1200 அப்படியே 15ஆல டிவைட் பண்ணிடுவாங்க. டிவைட் பண்ணா வரும் பாருங்களேன், 7 15 105, மீதி 15 100, சாரி 6 15 90, 7 15 எவ்வளவுமா 105, 8 15 எவ்வளவு 120, 80. ஓகேவா, 80. ஆனா இது கரெக்டானா இது தப்பு. ஓகேவா, பாருங்க எல்லாம் 80 80 போட்டிருக்கீங்க. நீங்க என்ன தப்பு பண்ணீங்கன்னு எனக்கு தெரியும். ஓகேவா, அதனால தான் கேட்டேன். இங்க கொஸ்டினை படிக்கிறதே கிடையாது யாருமே, 15ஆல அப்படியே டிவைட் பண்றது. என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க, ஒவ்வொரு 15 போர் வீரருக்கும் ஒரு தலைவர் இருக்காங்க. அப்ப ஒரு யூனிட்ங்கிறது என்னன்னா, ஒரு குரூப்புங்கிறது 15 + 1 = 16 பேருன்னு அர்த்தம். 15 பேருக்கு ஒரு தலைவர். ஆனா எல்லாரும் என்ன பண்ணிருக்கீங்க, இந்த கொஸ்டினே அப்படியே பாக்குறது கிடையாது. 1200 15 போட்டு டிவைட் பண்ணு, அவ்வளவுதான் ஆன்சர். ஏ ஆப்ஷன் வச்சிருப்பாங்க, 80ன்னு வச்சிருப்பாங்க, டிக் பண்ணு. கடைசியில ஆன்சர் செக் பண்ணி சூப்பர் நம்ம ஆன்சர் பண்ணிட்டோம்னு நினைப்போம். கடைசியில ஆன்சருக்கு செக் பண்ணுவோம், தப்புன்னு வரும். ஆன்சருக்கு செக் பண்ணது தப்புன்னு வரும். என்னதான் தப்பு அப்படின்னு யோசிக்கும் போது தான் அப்புறமேட்டு கொஸ்டின் ஒழுங்கா படிக்கும். அப்ப எப்பயுமே கொஸ்டினை நிதானமா பொறுமையா படிக்கணும். என்ன சொல்லியிருக்காங்க, 15 + 1 15 பேருக்கு ஒரு தலைவர். அப்ப மொத்தம் ஒரு குழுங்கிறது 16 பேரு. அப்ப 1200 16ஆல டிவைட் பண்ணும். 4ஆல் அடிக்கலாமா, 4ஆல் அடிச்சா இங்க 300ன்னு வரும், இங்க 4ன்னு வரும். மறுபடியும் 2ஆல் அடிச்சா என்ன வரும், 150ன்னு வரும், இங்க 2ன்னு வரும். ஃபைனலா 75ன்னு வரும் ஆன்சர். ஓகேவா, அதுக்குதான் 80 75 கேட்டேன். பாருங்க, ஃபர்ஸ்ட் பண்ணது எல்லாமே 175. அது போன சம்கா. ஓகே, பாருங்க பாதி பேர் 80 80. உதயா சூப்பர்பா, அந்த பையன் தான் கரெக்டா பண்ணியிருக்கான். கொஸ்டின் என்ன பண்ணக்கூடாது, பொறுமையா புரிஞ்சிடும். பாதிலே விட்டுட்டு ஓடக்கூடாது. முழுசா புரிஞ்சுக்கிட்டாதான் ஆன்சர் வரும். ஓகேவா, இதெல்லாம் ஒரு பேசிக்கான கொஸ்டின் தான். அப்ப இது என்ன தெரியுங்களா, இதுல இருந்து என்னெல்லாம் பேசிக் கொஸ்டின் அதான் நம்ம தப்பு பண்ணுவோம். அதெல்லாம் ஒரு முக்க கொஸ்டின், ஈஸியான கொஸ்டின். ஆனா இதை தான் நம்ம தப்பு பண்ணுவோம். அது காரணம் என்னன்னா, நம்ம ஒழுங்கா புரிஞ்சுக்கல, கொஸ்டின் என்ன பண்ணல, ஒழுங்கா படிக்கலன்னு அர்த்தம். ஓகேவா, அப்போ கொஸ்டினை ஃபுல் ஸ்டாப் வரைக்கும் என்ன கொடுக்குறான்னு ஃபர்ஸ்ட் கண்டென்ட் தெரியணும். புரியுதா? அப்ப இது தப்பு. 15ஆல டிவைட் பண்ணக்கூடாது, 16ஆல தான் டிவைட் பண்ணணும். ஏன், 15 பேருக்கு ஒரு தலைவர். அப்ப மொத்தம் ஒரு குழுங்கிறது 16 பேர். ஓகேவாமா, அடுத்தது 14வது கொஸ்டின். ஓகேவா, இதுவும் பேசிக்கான கொஸ்டின் தான். இதுக்கு ஆன்சர் பண்ணுங்க பார்ப்போம். ஒரு வாத்து 2 வாத்துகளுக்கு முன்னால் உள்ளது, ஒரு வாத்து 2 வாத்துகளுக்கு பின்னால் உள்ளது, ஒரு வாத்து மத்தியில் உள்ளது எனில் அங்கு எத்தனை வாத்துகள் உள்ளன? இதுக்கு ஆன்சர் பண்ணுங்க. இதுக்கு என்ன ஆன்சர் வரும்? த்ரீ. சூப்பர். ஓகேவா, 3. ஓகேவா, எல்லாம் பேசிக்கான கொஸ்டின் தான். இதெல்லாம் நீங்க ஆப்ஷன் இருந்தே போட்டு பார்த்துடலாம். ஓகே, ஆப்ஷன் வச்சிருப்பாங்களா இல்லையா, அதுல இருந்தே போட்டு பார்த்துடலாம். இங்க பாருங்க, ஒரு வாத்து 2 வாத்துகளுக்கு முன்னால் உள்ளது. ஓகே, ஒரு வாத்து எப்படி இருக்குதா, 2 வாத்துகளுக்கு முன்னால் உள்ளது. ஓகேவா, ஒரு வாத்து 2 வாத்துக்கு பின்னால் உள்ளது, ஒரு வாத்து மத்தியில் உள்ளது. ஓகேவா, அப்ப டோட்டல் என்னது 3. ஓகே, அவ்வளவுதான். அடுத்தது 15வது கொஸ்டின். ஓகே, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கிற கொஸ்டின் தான். ஓகே, காம்பினேஷன் மெத்தடு. ஒரு கூட்ட முடிவில் 10 பேர்கள் ஒவ்வொருவருடனும் கை குலுக்க தொடங்கினால் மொத்தம் எத்தனை கை குலுக்கல் நடைபெறும் அப்படின்னு கேட்பாங்க. அப்ப மொத்தம் 10 பேர். ஒரு கை கொடுக்கணும் அப்படின்னா 2 பேர் வேணும். 2 பேர் இருந்தால் தான் கை கொடுக்க முடியும். அப்ப 10 காம்பினேஷன் 2. ஓகே, 10 காம்பினேஷன் 2. அப்ப இங்க எத்தனை மதிப்பு போறோமோ அத்தனை மதிப்பு குறைச்சி போடணும். 10 × 9, 2 × 1. இதை அடிச்சா 5. 9 5 எவ்வளவு, 45. அவ்வளவுதான்.
அப்ப மொத்தம் 45 குழுக்கள் நடைபெறும். புரியுதுங்களா? அடுத்து 16வது கொஸ்டின். 366 பக்கங்களை கொண்ட ஒரு புத்தகத்தில் ஒவ்வொரு பக்கத்திற்கும் எண்கள் இடும் பொழுது எத்தனை எண்கள் உபயோகப்படுத்த இருக்கு அப்படின்னு கேட்கறாங்க. ஓகேவா? சவுண்ட் கேட்கலையா? சவுண்ட் கேட்கலையாமா? சவுண்ட் கேட்கல? வாய்ஸ் கேக்குதா? வாய்ஸ் கேக்குதாமா? கேக்குதா? ஓகே, கரெக்டா தானே இருக்கு, எதுவும் இஷ்யூ இல்ல? ஏமா நான் ஒண்ணுமே பண்ணலையே, நவ் ஓகேங்கிறீங்க. ஓகே, கவனி. அவ 366 பக்கம் இருக்குதான், அந்த பக்கத்துக்கு எண்கள் கொடுக்குறாங்களாம். அப்படி எண்கள் கொடுக்கும் போது மொத்தம் எத்தனை எண்கள் அப்படின்னு கேட்கறாங்க. ஓகேவா? பார்க்கலாமா? சரி, ஃபர்ஸ்ட் 1ல இருந்து 9 வரைக்கும் கொடுப்போம். இதெல்லாம் என்னது? சிங்கிள் டிஜிட். அப்ப 9 நம்பர் பயன்படுத்தும். கரெக்டுங்களா? அடுத்து 10ல இருந்து 99 வரைக்கும் கொடுப்போம். இதெல்லாம் 2 டிஜிட். அப்ப இங்க எத்தனை நம்பர் இருக்கு? 90 நம்பர் இருக்குது. அப்ப 90 × 2 180 நம்பர் பயன்படுத்தும். கரெக்டுங்களா? 90 × 2 180 நம்பர். அடுத்து 100ல இருந்து 366 வரைக்கும் கொடுப்போம், நம்பர் கொடுப்போம். இப்ப இதெல்லாம் 3 டிஜிட் நம்பர். அப்ப இங்க எத்தனை நம்பர் இருக்கு? மொத்தம் 267 நம்பர் இருக்கு. கரெக்டா? இப்ப எல்லாம் 3 டிஜிட் நம்பர். அப்ப எவ்வளவு நம்பர் பயன்படுத்தும் பாருங்க. 6 3 18 2 3 6 801 நம்பர் பயன்படுத்தும். அப்ப எல்லாத்தையும் ஆட் பண்ணா நமக்கு ஆன்சர் 9 1 10 பேலன்ஸ் 1 9 9. அப்ப மொத்தம் 990 நம்பர் கொடுப்போம். 990 நம்பர் கொடுப்போம். அவ்வளவுதான். அப்ப இந்த கொஸ்டின் கேட்டா இப்படிதான் போடணும். சிங்கிள் டிஜிட் எத்தனை, 2 டிஜிட் எத்தனை, 3 டிஜிட் எத்தனை. புரியுதா? அடுத்து 17வது கொஸ்டின். 1 முதல் 100 வரை எல்லா எண்களையும் எழுதினால் எத்தனை முறை 3 என்ற எண்ணை எழுதுவீர்கள் அப்படின்னு கேட்கிறான். எத்தனை முறை 3 எண்ணை எழுதுவீர்கள் கேட்கிறான். அப்ப பாருங்க, 3 13 23 43 53 63 73 83 93 30 31 32 33 34 35 36 37 38 39. ஓகேவா? 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. இங்க மட்டும் 2 நம்பர் இருக்கும், 17 18 19 20. அப்ப ஆன்சர் 20. ஓகேவா? அப்ப கொஸ்டின் கேட்பாங்க 3 4 5 6 எல்லாம் எத்தனை வாட்டின்னு கேட்பாங்க. அப்ப எத்தனை வாட்டின்னு கேட்டா 20 வாட்டி. ஓகேவா? சரிங்க சார், இந்த 1 கேட்டா 21 வாட்டி. ஓகேவா? 0 கேட்டா 11 வாட்டி. இது நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். ஏன் 1 கேட்டா 21 வாட்டினா 100ன்னு எழுதும் கடைசியா. 100ன்னு வரும்போது அதுல 1 இருக்குது. ஓகே, மற்ற நம்பருக்கு எதுக்கும் வராது. 3 4 2 அதுக்கெல்லாம் வராது. அதனாலதான் 21 வாட்டி. 0ன்னு வரும்போது 11 வாட்டி. எங்கெங்கெல்லாம் 0 யூஸ் பண்ணும் பாருங்க. 10 20 30 40 50 60 70 80 90. இது வரைக்கும் 9 0 யூஸ் பண்ணிருப்போம். அப்ப 100ல 2 0 யூஸ் பண்ணுவோம். அப்ப 100 2 எவ்வளவு? சரி, 9 2 எவ்வளவு? 11. அப்ப மற்ற நம்பர்லாம் கேட்டா 20 வாட்டி, 1 கேட்டா 21 வாட்டி, 0 கேட்டா 11 வாட்டி. புரியுதா? புரியுதாமா? கிளியரா?
அடுத்த கொஸ்டின். ஓகேவா, இது ஒரு பேசிக்கான கொஸ்டின் தான். இதுக்கு நீங்க ஆன்சர் பண்ணுங்க பாப்போம். விவசாயி தனது சதுர வடிவ நிலத்திற்கு கோள்கள் ஊன்றி வேலி அமைத்தார். ஒவ்வொரு பக்கத்திற்கும் 27 கோள்கள் ஊன்றி அவருக்கு மொத்தம் எத்தனை கோள்கள் தேவைப்படும்? இதுக்கு ஆன்சர் பண்ணுங்க. பேசிக்கான கொஸ்டின் தான். பா 2 டைம் தான் எடுத்துட்டேனேப்பா. 2 டைம் எடுத்தனால தானே 20 வாட்டி. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 17 18 19 20. 2 டைம்ஸ் எடுத்தனால தான் 20. ஓகேவா, 2 டைம்ஸ் தான் எடுத்திருக்கேன். லோகேஸ்வரியா 2 டைம்ஸ் தான் எடுத்திருக்கேன். ஓகே, 104 108 104 108. அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா, உங்களுக்கு 25 கொஸ்டின் ப்ராப்ளமான நம்பர்ஸே வைக்கலாம் மாட்டேங்குது. ஏன் அப்படின்னா இந்த டாபிக் தான் உங்களுக்கு வந்து அது ஆன்சர் பண்றீங்க, ஆனா தப்பா ஆன்சர் பண்றீங்க எல்லாரும். எல்லாமே ட்விஸ்டடான கொஸ்டின் தான். அப்ப 25 கொஸ்டின் உங்களுக்கு ப்ராப்ளமான நம்பர்ஸே வைக்கலாம். ஓகேவா, எல்லா கொஸ்டின் தப்பு தான் பண்ணுவீங்க. நீங்க பாருங்க, பாதி பேர் 108ன்னு போடுறீங்க. கொஸ்டின் புரிஞ்சுக்கணும். என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க, சதுர வடிவம். கரெக்டா? சரி, என்ன சொல்லியிருக்காங்க, ஒவ்வொரு பக்கத்துக்கும் 27. நீங்க என்ன பண்ணிட்டீங்க எல்லாரும், 4 × 27 108 போடு, அவ்வளவுதான் ஆன்சர். ஓகே, ஆனா 108 கரெக்டா? இந்த கார்னர்லாம் என்னது கரெக்ட்? ஒரு வாட்டி தானே. ஓகேவா, அப்ப 4 மைனஸ் பண்ணணும். அப்ப 104 தான் வரும். கார்னர் மறுபடியும் 2 வாட்டி வராது. இங்க இருந்து வைக்கும் போது அவ்வளவுதான், மறுபடியும் இங்க இருந்து கவுண்டிங் அவ்வளவுதான். நீங்க என்ன பண்ணீங்க, கார்னரையும் சேர்த்துக்கிட்டீங்க. ஓகேவா, அப்ப 27 × 4 108ன்னு எல்லாரும் போட்டீங்க. ஆனா இந்த எஜ்ஜில் என்னது, காமன் எஜ்ஜு தான். ஓகேவா, அப்ப 4 மைனஸ் பண்ணினோம். அப்ப ஆன்சர் 104 தான். ஓகேவா, அதான் கொஸ்டினே புரிஞ்சுக்க மாட்டீங்களே. பேசிக்கா ரொம்ப பேசியா. இது ஒரு கஷ்டமான கொஸ்டினா. ஆனா பாருங்க, தப்பு பண்றோம், ஆன்சர் பண்றோம், ஆனா தப்பு அது. ஓகேவா, கொஸ்டினை புரிஞ்சுக்கணும். அப்படியாப்பட்ட டாபிக் இது. ஓகேவா, ஆகிறது என்னமோ ரொம்ப முக்கியம் இருக்கும் கொஸ்டின், ஆனா கண்டிப்பா தப்பு பண்ணிட்டோம். 99% தப்பு பண்ணுவோம். ஓகே, கொஞ்சம் கேர்ஃபுல்லா போடுங்க. ஓகே, போலாம் அடுத்த கொஸ்டின். ஓகேவா, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி எக்ஸாம்ல கேட்கிற கொஸ்டின். இரு எண்களின் கூடுதல் 25, அவற்றின் வித்தியாசம் 13 எனில் அந்த இரு எண்களின் பெருக்கல் பலன் என்னன்னு கேட்கிறாங்க. ஓகேவா, சரி, நான் இது 2 மெத்தட்ல சொல்றேன். ஷார்ட்கட்ல ஒண்ணு, ப்ரொசீஜர் ஒண்ணு. ஓகே, ஃபர்ஸ்ட் ப்ரொசீஜர் பார்க்கலாம். ஓகேவா, இந்த மாதிரி கூடுதல் வித்தியாசம் கொடுத்தா எப்படி போறதுன்னா, x + y x - y சால்வ் பண்ணலாமா? சால்வ் பண்ணா வரும் 2x = 38, x = என்னது 19. இப்போ x போய் சப்ஸ்டிட் பண்ணா 19 + y = 25. அப்போ y = 6 வரும். அப்ப x ஓட வேல்யூ 19, y ஓட வேல்யூ என்னது 6. ஓகேவா, நம்ம கேக்குறாங்க இரு எண்களின் பெருக்கல் பலன். அப்ப x × y, அப்ப 19 × 6 114ன்னு வரும். இதுதான் ஆன்சர். இது ப்ரொசீஜர். ஓகேவா, இப்படிதான் போடும். ஷார்ட்டா எப்படி போடுறது அப்படின்னா, இங்க கொடுத்துருக்கிற 2 நம்பரையும் ஒரு வாட்டி கூட்டுங்க, ஒரு வாட்டி மைனஸ் பண்ணுங்க. 25 13 எவ்வளவு? 38. 25ல 13 போயிடுச்சுன்னா 12. ரெண்டுத்தையும் 2ஆல டிவைட் பண்ணுங்க, அவ்வளவுதான் ஆன்சர். 19, 6ன்னு வந்துருச்சா? அப்ப 19 × 6 114. 19 × 6 எவ்வளவு? 114. புரியுதா? அப்ப கூடுதல் வித்தியாசம் கேட்டா இந்த இப்படியும் போடலாம், ஈஸியா போடலாம். அடுத்து 20வது சம். இந்த சம் வந்து எக்ஸாம்ல ஒரு 2 வாட்டியும் ஒரு வாட்டியும் மட்டும் கேட்டிருக்காங்க, அதுக்கப்புறம் கேட்கல. கண்டிப்பா இந்த கொஸ்டின்லாம் திடீர்னு கேட்டா யாராலுமே போட முடியாது. ஓகேவா, ஏன்னா
இதுக்கு வேல்யூ தெரியணும். முழம்னா எவ்வளோன்னு தெரியணும், ஒரு சான்னா எவ்வளோன்னு தெரியும். ஓகேவா? கியூபிட்னா என்னன்னு தெரியணும், ஸ்பேன்னா என்னன்னு தெரியும். இது வேல்யூ தெரிஞ்சாதான் போட முடியும், இல்லைன்னா போட தெரியாது. ஓகேவா? அப்போ வந்து கொஸ்டின் உங்களுக்கு இதோட ஃபர்ஸ்ட் வேல்யூ தெரியும். ஒரு முழம், அதாவது ஒரு கியூபிக் யூனிட் அப்படின்னா 24 ஃபிங்கர்ஸ், 24 விரல்கள் அர்த்தம். 24 விரல்கள் அர்த்தம். ஒரு சான், ஒன் ஸ்பேன் அப்படின்னா 12 விரல், 12 ஃபிங்கர்ஸ். இது தெரிஞ்சாதான் ஆன்சர் போட முடியும். இது தெரிஞ்சாதான் என்ன பண்ண முடியும், ஆன்சர் போட முடியும், இல்லைன்னா ஆன்சரே போட முடியாது. 32 முழம், அந்த மரத்தோட ஹைட் என்னன்னா 32 முழம். அப்ப முழம்னா நமக்கு எவ்வளவுன்னு தெரிஞ்சாதான் ஆன்சர் பண்ண முடியும். எவ்வளவு, 24 விரல். அப்ப ஃபர்ஸ்ட் பெருகணும். 32 × 24 768. அப்ப அந்த பனைமரத்தோட ஹைட் என்னன்னா 768 விரல்கள்னு அர்த்தம். இதான் ஃபர்ஸ்ட் லைன் முன்னான மீனிங். இப்ப அந்த பச்சை என்ன பண்ணுதான், ஒரு நாளைக்கு ஒரு சான் ஏறுதான். ஒரு சான் எவ்வளவு, 12 விரல் ஏறுதான். 12 விரல் ஏறி 4 விரல்னா தான் கீழே இறங்குகிறது. -4 = 8. அப்ப அதுக்கு ஒரு நாளைக்கு அதால 8 விரல் தான் ஏற முடியுது. அப்படி பண்ணும்போது அந்த ஹைட் உச்சியே எத்தனை நாள்ல தொடுன்னு கேட்கறாங்க. அப்ப மொத்தம் 768 விரல்கள், ஒரு நாளைக்கு 8 விரல் ஏறுது. அப்ப டிவைட் பண்ண ஆன்சர் 9 8 72, 6 8 48. ஆன்சர்னா 96 டேஸ். ஆன்சர் 96 டேஸ். ஓகேவா? அவ்வளவுதான். இப்ப இதெல்லாம் எங்க சார் இருக்குன்னா 6th புக்லயே இருக்குது. ஓகேவா? வேல்யூ கொடுத்துருப்பாங்க. இந்த மெட்ரிக் டன்னு கிலோகிராம் எல்லாம் அதுல கொடுத்துருப்பாங்க. அதை வச்சுதான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகேவா? பட் இப்பெல்லாம் கேட்கல. இது 2020 23 கேட்ட கொஸ்டின். அதுக்கப்புறம் கேட்க கிடையாது. கேட்கலாம் மேபி. ஓகேவா? அதனால தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேவா? அப்போ ஒரு முழம்னா எவ்வளவுன்னு தெரியணும், ஒரு சான்னா தெரியணும். இதே மாதிரி வேற ஏதாவது வேல்யூ இருக்கான்னு நீங்க தெரிஞ்சு வச்சு. ஓகேவா? புக்ல என்ன பார்த்துட்டோம், புக்கை பார்த்து நோட் பண்ணி வேற வேல்யூ இருக்கான்னு நீங்க தெரிஞ்சு வச்சு. அடுத்த ஓகேவா? வர கொஸ்டின் எவ்வளவு பெருசா இருக்குது, ஆனா ஆன்சர் ரொம்ப ஈஸி. ஓகேவா? 100 வினாக்கள் கொண்ட ஒரு போட்டித் தேர்வில் சரியாக விடையளிக்கும் ஒவ்வொரு வினாவிற்கும் 1 மதிப்பெண் வழங்கப்படுகிறது. தவறான விடைக்கு அரை மதிப்பெண் கழிக்கப்படுகிறது. விடையளிக்காத கேள்விகளுக்கு 1/4 மதிப்பெண் கழிக்கப்படுகிறது. ஒரு தேர்வர் 88 வினாக்களுக்கு விடையளிக்கிறார். அவற்றுள் 61 வினாக்களுக்கு சரியாக விடையளித்தார் எனில் அவரின் மொத்த மதிப்பெண் எவ்வளவு அப்படின்னு கேட்கிறார். ஓகேவா? சரி, ஓகே. இப்ப அதுக்கு முன்னாடி இப்போ ஒரு உங்க மைண்ட்ல ஒரு கொஸ்டின் ஓடிக்கிட்டே இருக்கும். இப்போ குரூப் 4 எல்லாரும் எழுதிருப்பீங்க கண்டிப்பா. மேக்ஸ் ஈஸியா இருந்துச்சு. ஓகே, எல்லாரும் ஒரு 20 21 22 கண்டிப்பா போட்டிருப்பீங்க. இப்போ அதே மாதிரி குரூப் 2 எப்படி இருக்கும், அடுத்த வருஷம் எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்கும். அப்ப மேக்ஸ்ல என்னதான் பண்றது, மேக்ஸுக்கு என்னதான் சொல்யூஷனு, ஃபுல் மார்க் எடுக்கிறது அப்படின்னா இதை தான் நான் ரொம்ப நாளா பண்ணிட்டு இருக்கேன். ஓகேவா? நம்ம வீடியோ எல்லாமே அப்படிதான் இருக்கும், நம்ம கிளாஸ்லயும் அப்படிதான் இருக்கும். ஓகேவா? நான் இப்ப என்ன பண்றேன் பாருங்க. இப்ப நீங்க ஒரு டாபிக் எடுக்கிறேன்னா இந்த டாபிக் என்ன பண்றேன், இன்னைய டேட் வரைக்கும் ப்ரீவியஸ் எக்ஸாம் எவ்வளவு நடந்திருக்கோ அதுக்கு எல்லா கொஸ்டின் நான் எடுத்தேன். அப்படி பார்க்கும்போது எந்த கொஸ்டின் கேட்டாலும் நம்ம நடத்தினது அப்படின்னு கான்பிடென்ட்டா நம்ம சொல்றோம். ஓகேவா? அதை தான் நானும் உங்கள்கிட்ட சொல்றேன். இதை நான் ரொம்ப வருஷமாவே சொல்லிட்டு இருக்கேன். 2019 இருந்து கிளாஸ் எடுக்கிறோமா யூடியூப்ல, அப்பையில இருந்தே சொல்லிட்டு தான் இருக்கும். பசங்க நீங்களும் அப்படிதான் இருக்கும். என்ன பண்றாங்க அப்படின்னா, இப்ப ஃபர்ஸ்ட் யாருக்காவது தெரியுமா 2020 இருந்து இந்த டேட் வரைக்கும் 82 எக்ஸாம் நடந்திருக்கு யாருக்காவது தெரியுமா? யாருமே தெரியாது. ஏன்னா நம்ம வெப்சைட்டே பார்க்க மாட்டோம், டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்டே பார்க்க மாட்டோம். நமக்கு தெரிஞ்சதெல்லாம் என்னது, குரூப் 1 குரூப் 2 குரூப் 4 இந்த 3 எக்ஸாம் வருதா. 82 எக்ஸாம் நடந்திருக்கு. ஓகேவா? ஆனா நமக்கு அந்த 82 எக்ஸாம் தேவையில்லை. ஆனா அந்த 82 எக்ஸாமோட கொஸ்டின் தேவை. கரெக்ட் தானே? அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா, கரெக்டா நீங்க எழுதுனாலும் பரவாயில்ல, டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்டை வாரத்துக்கு ஒரு வாட்டி விசிட் பண்ணி ஏதாவது எக்ஸாம் நடந்திருக்கா, அந்த கொஸ்டின் எப்படி இருக்குன்னு எடுத்து பார்க்கணும். முக்கியமா மேக்ஸ் நீங்க பார்க்கணும். இன்னும் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா வச்சுக்கோங்க, ரொம்ப ஈஸியா நான் சொல்றேன். இப்போ குரூப் 4ல ஒரு கொஸ்டின் கேட்டிருப்பாங்க.
இப்படி பாக்ஸ் வச்சு ஒரு கொஸ்டின் கேட்டிருப்பாங்களா? இன்ஜினியரிங் கொஸ்டின் ஒன்று கேட்டிருப்பாங்க. இது நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? என்னடா இது சம்பந்தம் இல்லாம இப்படி ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்களே, 2013 இருந்து 25 வரைக்கும் இப்படி ஒரு கொஸ்டின் நம்ம பார்த்ததே இல்லையே, படிச்சதே இல்லையே அப்படின்னு நினைப்போம். ஓகேவா? அப்படிலாம் கிடையாது. தோ 2024 குரூப் 1 பிசி எக்ஸாம் நடந்துச்சா இல்லையா? குரூப் 1 பிசி அந்த எக்ஸாம்ல கொஸ்டின் இந்த கொஸ்டின் தான் கேட்டிருப்பாங்க. அப்ப நம்ம என்ன பண்ணிருப்போம், இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நம்ம பார்த்திருந்தோம் அப்படின்னா குரூப் 4ல இந்த கொஸ்டின் நம்ம கரெக்டா போட்டிருப்போம். நம்ம பார்க்காதனால அந்த கொஸ்டின் நமக்கு எப்படின்னே தெரியல, போட தெரியல. ஓகேவா? பாருங்க, ஆனா இது வந்து என்னது 2024 ஒரு எக்ஸாம் ப்ரீவியஸ் இயர் எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின் எது? குரூப் 1 பிசி நடந்தது. அந்த எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின் தான் இப்ப தூக்கி கேட்டிருக்கான். இதுதான் இருக்கலே சூப்பரான எக்ஸாம்பிள் உங்களுக்கு. ஏன்னா பசங்க இப்படிதான் சொல்லி புரிய வைக்க முடியும். ஓகேவா? அப்படியே அதே கொஸ்டின் இப்ப இந்த கொஸ்டினை வந்து 1 மார்க் 1.5 மார்க். ஓகே, அந்த கொஸ்டின் கரெக்டா போட்டா 1.5 மார்க். கிட்டத்தட்ட 1000 பேர்ல இருந்து 1500 பேருக்கு முன்னாடி இருப்பீங்க. ஒரு கொஸ்டினோட தாக்கம் 1000ல இருந்து என்னது 1500 பேருக்கு முன்னாடி இருப்பீங்க. ஆனா இந்த கொஸ்டின் நம்ம போடல ஆன்சர். அது காரணம் என்ன? நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்கல. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை பார்க்கல. ரொம்ப சிம்பிள். இப்பதான் போன வருஷம் ஓகேவா 2024 குரூப் 1 பிசில கேட்ட கொஸ்டின் தான். இதே கொஸ்டின் தான். நீங்க இப்ப போயிட்டு கிளாஸ் முடிச்சுட்டு கூட போய் பாருங்க, அப்படியே அதே கொஸ்டின் அப்படியே இருக்கும். அப்ப இது எதுக்கு நான் சொல்றேன் அப்படின்னா, தயவுசெய்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அப்டேட். ஓகேவா? இப்ப இந்த வருஷம் வரைக்கும் நான் நடத்தி கொடுத்துருவேன். ஓகேவா? குரூப் 2 வரைக்கும் நடத்தி கொடுத்துருவேன். ஏன்னா அது வரைக்கும் நம்ம பேட்ச் இருக்குது. அதுக்கு மேல யாரும் உங்களுக்கு சொல்லி தருவா? ஓகேவா? அப்ப நம்ம எது வரைக்கும் கொடுத்துருக்கோமோ அது வரைக்கும் பக்காவா நான் கொடுத்துறேன் உங்களுக்கு. 2025 வரைக்கும் கொடுத்துட்டேன். நீங்க இதுக்கு மேல வரதெல்லாம் ரொம்ப சிம்பிள். இதுக்கு மேல என்னென்ன எக்ஸாம் வருதோ அதை அப்டேட் மட்டும் தான் பண்ணிக்கணும். மேக்ஸ் நோட் போட்டிருப்பீங்களா இல்லையா? அதுல அந்தந்த டாபிக் நேரம் ஏதாவது புதுசா சம் பாத்தீங்கன்னா அதை அப்டேட் மட்டும் தான் பண்ணிக்கணும். அப்ப உங்களுக்கு எவ்வளவு வேலை சிம்பிளா முடிஞ்சிச்சு. ஓகேவா? யாருமே இதை பண்ண மாட்டாங்க. யாருமே என்னது இந்த டேட் வரைக்கும் எக்ஸாம் டில் டேட் டுடே டேட் வரைக்கும் யாராவது அப்டேட் பண்றாங்கன்னா பண்றது கிடையாது. சும்மா ஒரு டாபிக் எடுக்கிறாங்க, அப்படியே பாக்குறோம், அப்படியே அதை வச்சுக்கிறோம், அவ்வளவுதான். அதுல இருந்து கேட்டா நம்மளால போட முடியுது, புதுசா ஏதாவது சம் கேட்டா நம்மளால போட தெரியல. அப்ப மேக்ஸ்ல எப்பயுமே கன்சிஸ்டன்டா மார்க் எடுக்கணும். ஓகே சார், நான் எப்பயுமே ஒரு 22 கொஸ்டின் போடணும் சார், 22-23 கொஸ்டின் போடணும் சார் அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தாண்டி ஒரு கொஸ்டின் கூட வெளியே போங்க. பாருங்க, இது எப்படியாப்பட்ட எக்ஸாம்பிள் உங்களுக்கு. அதனாலதான் இந்த கொஸ்டின் சொன்னேன். இன்னமும் நிறைய பேருக்கு இந்த கொஸ்டின் எங்க இருக்குன்னே தெரியாது. இப்பதான் புதுசா குரூப் 4ல கேட்டாங்கன்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. கிடையவே கிடையாது. 2024 கேட்ட கொஸ்டின். அப்ப அதுல பாத்துருந்தா இதுல கரெக்டா போட்டிருக்கலாம். இப்பதான் நமக்கு தோணும், அச்சோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நம்ம பார்க்காம விட்டுட்டோமே அப்படின்னு நமக்கு தெரியும். எவ்வளவு முக்கியம் தெரியுங்களா? அதனாலதான் நம்ம அப்டேட் பண்ணிடுறோம். அதனாலதான் நம்ம கிளாஸ் வந்து அவ்வளோ அப்டேட் பண்ணி கொடுக்குறேன் நான் உங்களுக்கு. உட்காந்து எல்லாத்தையும் எடுக்கிறேன் உட்காந்து, எதுவுமே மிஸ். ஏன்னா இப்போ நான் அன்னைக்கு குரூப் 4 எக்ஸாம் ஆன்சர் கீ போடும்போது பார்த்துருப்பீங்க. ஓகே, நான் சந்தோஷமா இருந்தேன். ஆனால் எனக்கு அன்னைக்கு 12:30 மணி வரையும் எனக்கு பயம். ஓகேவா? ஏன் அப்படின்னா எல்லா எக்ஸாமையும் எனக்கு பயம் இருக்கும். ஆனால் எனக்கு தெரியும், கான்ஃபிடென்ட்டா இருப்பேன், நடத்தின சம் தாண்டி வேற எதுவும் வராது அப்படின்னு. ஒருவேளை வந்து நம்மளை நம்பி ஒரு ஆவரேஜா ஒரு 20,000 இருந்து 30,000 பேர் நம்ம வீடியோ பாக்குறாங்க. அச்சீவர்ஸ் பேஜ்லாம் என்னது 20,000 இருந்து 30,000 பேர் ஆவரேஜா பார்த்திருக்காங்க. அப்ப அந்த 20,000 பேர் 30,000 பேரோட வாழ்க்கை என்ன ஆகுதுன்னு எனக்கு பயம். ஏன்னா நம்மளதான் நம்புறாங்க அவங்க. ஓகே, நம்ம நடத்துற கொஸ்டின் அவங்க நம்பியிருக்காங்க. ஒருவேளை வரலினா என்ன பண்றதுன்னு 12:30 மணி வரையும் எனக்கு ஒரே பயம். ஓகேவா? ஏன்னா வச்சு செஞ்சிருவாங்க பசங்க. ஓகேவா? ஏன்னா உங்களுக்கே தெரியும், இந்த குரூப் 4 இஷ்யூ போயிட்டு இருந்தா இல்லையா, அதுக்கு நம்மளால எதுவும் பண்ண முடியாதுதான். ஓகேவா? நம்ம அவ்வளவு பெரிய ஆள்லாம் கிடையாது. அதுக்கு பெருசா நான் எதுவும் பேசலன்னு ரொம்ப பேட் கமெண்ட்லாம் வந்துச்சு. நிறைய பேர் திட்டினாங்க. ஓகேவா? நிறைய பேர் சொன்னாங்க. நம்மளால என்ன பண்ண முடியும்? ஓகேவா? நம்ம என்ன அடுத்த கட்ட தான் மூவ் ஆகி போகணும். கவர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம தான் மாத்திக்கணும். அடுத்து குரூப் 2 எக்ஸாம் இருக்கா, படிக்கணும், பசங்களுக்கு சொல்லி தரணும். நம்மள்ட்ட இருக்கிற அறிவை பசங்களுக்கு சொல்லி தரோம். ஓகே, அதுதான் நம்மள்ட்ட இருக்குது. நான் என்ன பண்ண முடியும்? இப்ப நான் வந்து குரூப் 4 எக்ஸாமுக்கு எதிராக நான் போராட ஏதாவது குரல் கொடுத்தா வச்சுக்கேன், அது மாறிடுமா? ஏன்னா யாருன்னே அவங்களுக்கு தெரியாது டிஎன்பிசி போர்டுக்கு. ஓகேவா? ஆனா வந்து இப்ப பசங்க பாருங்க எப்படி இருக்காங்கன்னா, நம்ம கொடுக்கறது நல்லதா இருந்தாதான் எடுத்துக்கிறாங்க. ஓகேவா? இல்ல அப்படின்னா வச்சு செஞ்சிடறாங்க. ஓகேவா? வச்சு செஞ்சிருவாங்க. ஓகேவா? அதுல ஒரு பையன் அன்னைக்கு இவ்வளவு மெசேஜ் பண்ணிருந்தான், நான் உங்க கிளாஸ் இவ்வளவு நாள் பார்த்துட்டு இருந்தேன், நீங்க வந்து குரூப் 4 இஷ்யூக்கு ஒண்ணுமே பேசல,
இதுக்கு மேல உங்களை நான் கிளாஸும் பார்க்க மாட்டேன், உங்களை எனக்கு பிடிக்கவே இல்லை அப்படின்னு ரொம்ப ரொம்ப திட்டி மெசேஜ் போட்டிருந்தாங்க. ஓகேவா, அது எப்படி எடுத்துக்கிறதுன்னு எனக்கு தெரியல. அன்னைக்கு கூட தான் குரூப் 4க்கு வந்து லாஸ்ட் மினிட் வந்து உயிரை கொடுத்து 4 நாள் தொடர்ச்சியா கிளாஸ் எடுத்தேன். ஓகேவா, குரூப் 4க்கு எடுத்தனா இல்லையா? குரூப் 4க்கும் கிடையாது, 2019 இருந்து ஒவ்வொரு எக்ஸாமுக்கும் என்னது உயிரை கொடுத்து எடுப்பேன். 4 5 நாள் 6 நாள் 7 நாள் தொடர்ச்சியா கிளாஸ் எடுப்பேன். ஒரு நாளைக்கு வந்து 7 மணி நேரம் கத்துணுங்க, அப்பதான் போர்ஷன் முடிக்க முடியும். 7 மணி நேரம் கத்திக்கிட்டே இருக்கும் ஒரு நாளைக்கு. உங்களுக்கே தெரியும், இப்ப குரூப் 4 4 நாள் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஆவரேஜா 5.5 இருந்து 6 மணி நேரம் கத்திருக்கு. அப்போ வந்து பசங்க பாராட்டுறாங்க, சந்தோஷப்படுறாங்க. உடனே ஒரு இஷ்யூ போது நம்ம அதுக்கு பண்ணலைன்னா உடனே திட்டுறாங்க. இதுதான் பசங்களோட மென்டாலிட்டி. இப்ப இது எதுக்கு நான் சொல்ல வரேன் அப்படின்னா, அப்ப எனக்கு ஒரு பயம் இருக்குது. ஓகே, ஏன்னா நான் அந்த அளவுக்கு அப்டேட் பண்ணிடுறேன், அதனாலதான் நான் கான்பிடென்டா இருக்கேன். ஓகேவா, ஒரு 30,000 பேர் நம்ம வீடியோ பாக்குறாங்க, அப்ப நம்ம நடத்தின விஷயம் அங்க வரணும், வந்தாதான் சந்தோஷப்படுவாங்க. இல்லைன்னா நம்ம வீடியோவும் பார்க்க மாட்டாங்க, நம்மளை வச்சு செஞ்சிருவாங்க. ஓகேவா, அடுத்த வீடியோ ஏதாவது போட்டோம்னா அசியமா திட்டுவாங்க. ஓகேவா, அதனாலதான் நான் என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா, இது எதுக்காக சொல்ல வரேன், நீங்க அப்டேட் ஆகணும். இப்ப இந்த குரூப் வரைக்கும் நான் காப்பாத்திடுவேன், உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவேன் எல்லாமே. அதுக்கு மேல அப்படின்னு ஒரு கொஸ்டின் வருதா இல்லையா? அப்ப நீங்க புரிஞ்சுக்கணும். ஓகேவா, நீங்க வந்து என்னது விவரமா இருக்கணும், நீங்களும் அப்டேட் பண்ணிக்கணும். இது யாருமே சொல்லி தர மாட்டாங்க. யாரு இன்ன வரைக்கும் 2025 வரைக்கும் அப்டேட் பண்ணி தராங்க? யாருமே பண்ண மாட்டாங்க. இருக்கிற கொஸ்டின் வச்சு ஓட்டிட்டு இருக்காங்க, அவ்வளவுதான். ஓகேவா, அப்ப நான் பசங்களுமே அப்படிதான் அப்டேட் பண்றது இல்ல, அவ்வளவு சோம்பேறித்தனம் பண்றாங்க. ஓகேவா, அதனாலதான் நான் சொல்றேன், என்ன சொன்னா, நம்ம எக்ஸாம் எழுதுறோமோ எழுதலையோ, டிஎன்பிசி என்ன கொஸ்டின் கேட்டாலுமே வெப்சைட்ல வந்து ஒரு வாரத்துல ஆன்சர் கீ போடுறாங்க. அதிகபட்சம் 7 இருந்து 10 நாள்ல ஆன்சர் கீ போட்டுறாங்க. அந்த 10 நாள்ல என்ன பண்ணணும், ஆன்சர் கீ வந்தோடனே அந்த கொஸ்டின் எடுத்து என்ன பண்ணணும், நம்ம அந்த கொஸ்டின் 25 கொஸ்டின் மேக்ஸ் நம்ம பார்க்கணும். ஓகே, இந்த கொஸ்டின் தெரியுது, இந்த கொஸ்டின் தெரியுது, ஏதாவது ஒரு 2 3 கொஸ்டின் தெரியலன்னா அது என்ன டாபிக் பார்த்து அந்த டாபிக் வந்து அந்த கொஸ்டின் எழுதி வச்சுக்கணும். எழுதி வச்சுட்டு அந்த கொஸ்டின் கத்துக்கணும். இது மட்டும் தான் உங்களால மார்க் எடுக்க முடியும். மேக்ஸ்ல வந்து கன்சிஸ்டன்டா ஒரு 22 கொஸ்டின் 23 கொஸ்டின் போடணும் அப்படின்னா இது மட்டும்தான் என்னது வழி. ஓகேவா, அதனால தயவுசெய்து புரிஞ்சுக்கோங்க. நான் அப்டேட் பண்ணி கொடுத்துருவேன். எக்ஸாம் செப்டம்பர் மந்த் வரைக்கும் வேற எந்த எக்ஸாம் இருந்தாலும் நான் அதை அப்டேட் பண்ணிட்டு தான் இருப்பேன். அதுக்கு மேல ஓகேவா, செப்டம்பருக்கு மேல நீங்க ஏதாவது படிக்கிறீங்க, வேற எக்ஸாம் படிக்கணும்னா நீங்க அதுக்கு மேல வரதான் அப்டேட் பண்ணிக்கணும். அதை தான் நான் சொல்லுவேன். ஓகே, அதே மாதிரி மேக்ஸ்ல கன்சிஸ்டன்டா மார்க் எடுக்கணும். எந்த எக்ஸாம் இருந்தாலும் என்னால 22 கொஸ்டின் 23 கொஸ்டின் போடணும் அப்படின்னா நீங்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கரெக்டா நீங்க வாஷ் பண்ணணும். ஓகே, நீங்க வாஷ் பண்ணா மட்டும்தான் நம்மளால மார்க் எடுக்கும். ஓகே, அதை ஃபர்ஸ்ட் மைண்ட்ல தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேவா, புரியுதா? இதுக்குதான் கதையே பேசுறது இல்லை. பாருங்க, கதை பேசினா 10 நிமிஷம் வீணா போச்சு. ஓகேவா, ஓகே, இதுதான் கதை பேசுறதே இல்லை, கிளாஸ் எடுத்துட்டு போயிட்டே இருக்கிறது. சரி, ஓகே, கிளாஸ்க்கு வந்துருங்க எல்லாரும், பார்க்கலாமா? சரி, பாருங்க என்ன கொஸ்டின் சொல்லிருக்காங்க. 100 வினாக்கள் கொண்ட ஒரு போட்டித் தேர்வில் சரியாக விடையளிக்கும் ஒவ்வொரு வினாவிற்கும் 1 மதிப்பெண் வழங்குறாங்க. தவறான விடைக்கு அரை மதிப்பெண் கழிக்கப்படுறாங்க. விடையளிக்காத கேள்விகளுக்கு 1/4 மதிப்பெண் கழிக்கப்படுறாங்க. அப்போ ஒருத்தங்க என்ன பண்றாங்க, 88 கொஸ்டின் அட்டன் பண்ணி 61 மார்க் எடுக்கிறாங்களாம். அப்படி இருக்கும்போது டோட்டல் எவ்வளவு மார்க் அப்படின்னு கேட்கறாங்க. டோட்டல் எவ்வளவு மார்க்னு கேட்கறாங்க. சரி, பாப்போமா? இங்க பாருங்க, மொத்தம் 100 கொஸ்டின். ஓகேவா, இங்க ஒரு 3 கான்செப்ட் கொடுத்துருக்காங்க. அந்த 3 கான்செப்ட் ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். என்னன்னு பாருங்க, மொத்தம் 88 கொஸ்டின் என்னது ஆன்சர் பண்றாரு. 88 கொஸ்டின் ஆன்சர் பண்றாரு. பேலன்ஸ் 12 கொஸ்டின் அவர் ஆன்சர் பண்ணல. அப்ப இங்க கொடுத்துருக்காங்க, விடையளிக்காத கேள்விகளுக்கு 1/4 மதிப்பெண் கழிக்கப்படுகிறது. அப்ப 12க்கு 1/4 மதிப்பெண் அடிச்சோம்னா -3 மார்க். ஓகேவா, அது 88 கொஸ்டின் 61 கொஸ்டின் கரெக்டா போட்டாரு. அப்ப இதை பிரிக்கணும். 61 × 1 61 மார்க். பேலன்ஸ் 27 கொஸ்டின் இருக்குது. ஓகேவா, இந்த 27 கொஸ்டின் தப்பா போட்டாரு. அப்ப தப்பா போட்டா என்னது, அரை மார்க் குறைக்கிறாங்க. அப்ப இதை அடிச்சோம் அப்படின்னா -13.5. அவ்வளவுதான். இப்ப இது எல்லாத்தையும் ஆட் பண்ணா நமக்கு ஆன்சர் 61 - 13.5 -3. 61 - 16.5 ஈக்குவல் டு 44.5. அவ்வளவுதான் ஆன்சர். அப்ப ஃபைனலா அவர் எவ்வளவு மார்க் எடுத்திருப்பாருன்னா 44.5 மார்க்ஸ் எடுத்திருப்பாரு. 44.5 மார்க்ஸ் எடுத்திருப்பாரு. புரியுதா? கிளியராமா? பாருங்க டக்குன்னு. எப்படி சார் கொஸ்டினை டவுன்லோட் பண்றது? ஏமா நீங்க கேட்கிற கேள்வி எல்லாம் எல்கேஜி குழந்தை மாதிரி இருக்குது. இது எல்லாருக்கும் தெரிஞ்சது தானே. இங்க பாருங்க, கூகுள் போறோமா? ஓகேவா, பாருங்க, டிஎன்பிசி அப்ஜெக்டிவ் டைப் வந்துருச்சா? பாருங்க, ஃபர்ஸ்ட் இதே வரும். டிஎன்பிசி வெப்சைட்ல ஃபர்ஸ்ட் இதே வரும். அதை கிளிக் பண்ணா அப்படின்னா
2011 இருந்து நடந்த அத்தனை கொஸ்டினும் இருக்கும். ஓகேவா? இங்க பாருங்க, வரிசையில வருதா? கடைசியான அந்த குரூப் 4 எக்ஸாம் அப்படியே வரிசையில இருக்கும். இங்க பாருங்க, இங்கதான் இதான் ஆன்சர் கீ. இதை கிளிக் பண்ணா கொஸ்டின் டவுன்லோட் ஆயிடும். பாருங்க மொத்தம் எவ்வளவு கொஸ்டின்? 255 செட் இருக்கு. இதுல பாதி செட்டுக்கு நமக்கு ஆன்சர் கொஸ்டின் இருக்காது, ஏன்னா எல்லாம் தூக்கிட்டாங்க, ரொம்ப பழைய கொஸ்டின். ஓகேவா? கிட்டத்தட்ட எத்தனை கொஸ்டின் இருக்காது பாருங்க, எத்தனை செட்டு இல்ல. பாருங்க, பாதி இதுக்கு ஆன்சர் கொஸ்டினே இருக்கு. இதுல இருந்தா கொஸ்டின் ஸ்டார்ட் ஆகுது. பாருங்க, கிட்டத்தட்ட 58 செட்டு கொஸ்டினே இருக்காது, அதெல்லாம் ரொம்ப பழசு. அப்ப இன்ன வரைக்கும் 201 செட் இருக்குது. ஓகேவா? 201 செட்டு டிஎன்பிசி ஓல்டு கொஸ்டின் இருக்குது. இதை நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா டவுன்லோட் ஆகிடும். ஓகேவா? புரியுதா? இப்படிதான் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எடுக்கணும். இது ஒரு விஷயமா? ஆமா, டிஎன்பிசி படிக்கிற பசங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எடுக்கிறது தெரியலையா? சொல்லுங்க பார்க்கலாம். ஓகே, புரியுதா? அப்ப எவ்வளவு ஆன்சரு? 44.5. ஓகேவா? சரி, எவ்வளவு கொஸ்டின் பார்த்துருக்கோம்? 21 கொஸ்டின் பார்த்துருக்கோம். சரி, ஓகே, இது வரைக்கும் இருக்கட்டும். பேலன்ஸ் என்ன பண்ணலாம்? நாளைக்கு கண்டினியூ பண்ணலாம். மொத்தம் 75 கொஸ்டின் இருக்குது. ஓகேவா? 21 கொஸ்டின் நம்ம பார்த்துருக்கோம். பேலன்ஸ் என்ன பண்ணலாம்? நாளைக்கு கண்டினியூ பண்ணலாம். ஓகேவா? புரியுதா? சரிம்மா, ஓகேவா? ஏதாவது டவுட்ஸ் தான் கேட்டுங்க. லாஸ்ட் 2 மினிட்ஸ் செஷன் முடிச்சுக்கலாம். ஏதாவது டவுட் இருக்கா? டவுட் இருந்தா கேட்டுக்குமா. டவுட் இருந்தா கேட்டுக்கோங்க. கிளியரா? ஓகே, தேங்க்யூமா. சரி, ஓகே, போயிட்டு வாங்க. நாளைக்கு கிளாஸ் வந்துருங்க. எல்சிஎம் ஹெச்எஃப் டெஸ்ட்ல 35வது சம் டவுட் சார். 35வது சம் என்ன டவுட்டு? என்ன கொஸ்டின்? 35வது கொஸ்டின். அப்படியே இருங்க. அச்சுவஸ் பேட்ச் இங்க இருக்கு. முப்பத்தி 35வது எத்தனை டெஸ்ட் போட்டேன்? அதான் எக்ஸ்பிளனேஷனே போட்டனேப்பா. எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு போட்டனே. 35வது கொஸ்டின் என்ன கொஸ்டின்? இந்த கொஸ்டின் என்ன டவுட்? இதுல இருந்து 6 காமன் எடுங்க, இதுல இருந்து 3 காமன் எடுங்க. 6ஐயும் 3ஐயும் காமன் எடுத்தா 3ன்னு வரும். ஓகேவா? அடுத்தது இங்க உள்ளார இருக்கிறதுக்கு என்ன பண்ணுங்க? சிந்தட்டிக் டிவிஷன்ல போடுங்க. ஓகே, சிந்தட்டிக் டிவிஷன்ல போட்டு பாருங்க. போட்டு பார்க்கும்போது என்னது? x-1 வரும்னு நினைக்கிறேன், காமன் ஃபேக்டர். ஓகேவா? அவ்வளவுதான், பிரிச்சு போட்டு பாருங்க. ஓகே, இல்லைன்னா கஷ்டம். நம்பர் சிஸ்டம் சிம்பிளிஃபிகேஷன் ரெக்கார்டட் கிளாஸ் கூட பிடிஎஃப் சென்ட் பண்ணுங்க சார். சென்ட் பண்றேன்பா. ஓகேவா? ஓகே, கிராஷ் கோர்ஸ்ல தமிழுக்கு மட்டும் கிளாஸ் ஜாயின் பண்ணலாமா? கிராஷ் கோர்ஸே 1ஆம் தேதி தான் ஆரம்பிக்குது. ஓகேவா? ஃபர்ஸ்ட் இன்ட்ரோ கிளாஸ் கொடுக்குறோம், அதுக்கப்புறம் பார்த்துட்டு நீங்க தனித்தனி கிளாஸ் வேணும்னா அதுக்கப்புறம் நீங்க பார்த்துக்கலாம். ஓகேவா? ஓகேவா? அவுட் சோர்ஸா? தமிழுக்கு அவுட் சோர்ஸ் கடவுளுக்கு தான் தெரியும். ஓகேவா? எங்கள்கிட்ட கேட்குறீங்கம்மா? ஏமா தமிழுக்கு அவுட் சோர்ஸ் எத்தனாவது கொஸ்டின்? 4வது கொஸ்டினா? 4வது கொஸ்டின். 4வது கொஸ்டின் காமன் பிரைம் ஃபேக்டர்ஸ் ஆஃப் 30 and 250. இன்னும் 30 மற்றும் 250 பொது பகா காரணிகளை காண்கன்னு கேட்குறாங்க. அப்ப 30 பிரிங்க. 15 3ஆல் அடிச்சா 5 1. ஓகேவா? அதே மாதிரி 250 பிரிங்க. இது எல்லாத்துக்கும் நான் எக்ஸ்பிளேஷன் கொடுத்துருக்கேனேம்மா. 40 கொஸ்டின் எக்ஸ்பிளேஷன் கொடுத்துட்டேனே. அப்புறம் என்ன ஆன்சர் தெரியலையா? 2 3ஆல் அடிச்சா நான் ஒரு 3ஆல் அடிக்க முடியாது. 5ஆல் அடிச்சா 2 5 10 5. மறுபடியும் 5ஆல் அடிச்சா 5 5 1. அப்ப காமன் ஃபேக்டர் என்னது? ரெண்டுத்துக்கும் பொதுவா இருக்கிறது என்ன மட்டும்தான்? 2ம் 5 மட்டும்தான். ஏ ஆப்ஷன். ஓகேவா? புரியுதா? எப்பா தமிழுக்கு அவுட் சோர்ஸ் நாங்க எங்கப்பா சொல்றது? நமக்கு எப்படி தெரியும்? இப்ப எடுத்த சம்ல 4th சம்
இப்போ எடுத்த சமயம் அம்மா ஏதாவது டவுட் இருந்தால் மட்டும் இருங்க, மற்றவங்களாம் போங்க, டைம் வேஸ்ட் பண்ண வேணாம், போயிட்டு நீங்க படிங்க. ஏதாவது டவுட் இருக்கவங்க மட்டும் கேளுங்க, மற்றவங்களாம் கிளம்பலாம், செஷன் முடிஞ்சிச்சு. 4வது சம் என்னப்பா அம்மா? இந்த சம்ல என்னம்மா டவுட்? 4வது சம்ல m பவர் n = 121 கொடுத்துருக்காங்க. அப்ப இங்க எப்படி அடுக்கா இருக்குதோ அதே மாதிரி இதை மாத்தணும். அப்ப 11 ஸ்கொயர்னு மாத்தலாமா? 121. அப்ப 11 ஸ்கொயர்னு மாத்தினா என்ன மீனிங்? எம்மோட வேல்யூ 11 அர்த்தம், என்னோட வேல்யூ 2 அர்த்தம். அவ்வளவுதான், சப்ஸ்டிட் பண்றோம். புரியுதா? ஓகே. ஏதாவது யாருக்கா டவுட்ஸ் இருக்கா? வேற ஏதாவது கிளியரா? கிளியரா? சரி, ஓகே. போயிட்டு வாங்க, நாளைக்கு கிளாஸ் பார்க்கலாம். தேங்க்யூ.